பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேரா கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரல கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசும். உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்வு பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற சாஸ்திரம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். போன கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டு யாராவது சொல்ல முடியுங்களா? பட்சிக்கான தொழிலும் பெயர் பட்சி பார்த்தேன் சார். சூப்பர். பட்சிக்கான தொழில் கத்துக்கிட்டோம். பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது கத்து. சரி, இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது கத்துக்க போகிறோம். சரி, நட்சத்திர பட்சி கத்துக்கிட்டு சரி அதனால கத்துக்கலாம். நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது கத்துக்கலாம். சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப பஞ்சபட்சின்னு போட்டிருக்கீங்களா, அதுல இருந்து பட்சியோட பேர் வல்லூர்ன்னு இருக்கு. அதுக்கு நேரா பஞ்சபட்சி தலைப்பு என்னன்னா வளர்பிறைன்னு போட்டுக்கோங்க. வளர்பிறை நட்சத்திரம். அதாவது ஃபர்ஸ்ட் பஞ்சபட்சி ஒரு தலைப்பு, அது பக்கத்துல வளர்பிறை நட்சத்திரம், அதுக்கு பக்கத்துல தேய்பிறை நட்சத்திரம். எழுதிக்கிறீங்களா? எஸ். இப்ப அதுல வல்லூர்னு எழுதிக்கோங்க. பஞ்சபட்சியில பட்சியில வல்லூர்னு எழுதிக்கோங்க. வல்லூரு. வல்லூருக்கு நேரா வளர்பிறை நட்சத்திரத்துல அஸ்வினி எழுதிக்கோங்க. அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் பேர் அஸ்வினி. ஓகே. பரணி. கிருத்திகை. ரோஹிணி. மிருகசீரிடம். எத்தனை இருக்கீங்க? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த 5 நட்சத்திரம். அது பக்கத்துல தேய்பிறை நட்சத்திரம் போட்டுக்கோங்க. திருவோணம்.
அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. எழுதிட்டீங்களா? எஸ். இப்ப நீங்க பிறக்கும் போது வளர்பிறையில பிறந்திருப்பீங்க, இல்லைன்னா தேய்பிறையில பிறந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? இப்ப கணக்கு எடுக்கூடாது. நீங்க பிறக்கும் போது நீங்க வளர்பிறையில பிறந்து, இப்ப உதாரணத்துக்கு நீங்க பரணி நட்சத்திரம்காரங்கன்னு வச்சுக்கோங்க. வளர்பிறை பரணி நட்சத்திரமாக இருந்தால் உங்களுடைய பஞ்சபட்சி வல்லூர். பட்சி நட்சத்திர பட்சி வல்லூர். தேய்பிறை பூரட்டாதியில பிறந்திருந்தா உங்க நட்சத்திர பட்சி வல்லூர். எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரியுதுங்களா? சரி, மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆந்தை அடுத்த பட்சி ஆந்தை எழுதிக்கோங்க. பஞ்சபட்சியில பட்சி ஆந்தை. வளர்பிறை நட்சத்திரம் திருவாதிரை. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், மக நட்சத்திரம் மகம், பூரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். 6 நட்சத்திரம் வருதுங்களா? எஸ். இது வளர்பிறை நட்சத்திரம். தேய்பிறையில அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இது 5 நட்சத்திரம் வருதுங்களா? அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். சரி, அடுத்தது காகம். பஞ்சபட்சி காகம். வளர்பிறை நட்சத்திரம் உத்திரம், ஹஸ்தம், ஸ்திரை, சுவாதி, விசாகம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். அஞ்சு நட்சத்திரம் வருதுங்களா? எஸ். தேய்பிறைக்கும் அதை அப்படியே எழுதிக்கோங்க. தேய்பிறைக்கும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இது அப்படியே எழுதிக்கோங்க.
எழுதிட்டீங்களா? சரி, அடுத்தது வளர்பிறை நட்சத்திரம் கோழி எழுதிக்கோங்க. கோழி கோழின்னு எழுதிக்கோங்க. வளர்பிறை நட்சத்திரம் எழுதிக்கோங்க. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். அடுத்தது தேய்பிறை, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த லிஸ்ட் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க பாருங்க. இப்ப தேய்பிறை வளர்ப்பு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க பாருங்க. ஆமா சார், ஆந்தையோடைய வளர்ப்பறை பார்த்தோம். சூப்பரா சொன்னீங்க. அதாவது ஆந்தையோடைய தேய்விரை எல்லாமே கோழிக்கு வளர்ப்பிறையாக இருக்கிறது. ஆந்தையோட வளர்ப்பிறை எல்லாமே கோழிக்கு தேய்விரையா இருக்கு. கரெக்டுங்களா? எஸ். இப்ப மயிலுக்கு வந்து வளர்ப்பிறை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்ப மயிலுக்கு தேய்பிறை நட்சத்திரம் எதெல்லாம் வரும்னு சொல்லுங்க பாப்போம். திருவோணம் சார், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. சூப்பர். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். மயிலுக்கு தேய்பிறை நட்சத்திரம் எழுதிக்கோங்க அப்படியே. இப்ப நீங்க பிறந்தது வளர்ப்பிறை தேய்பிறை இருக்கும் பாத்தீங்களா? நீங்க பிறந்த வளர்ப்பிறை தேய்பிறைன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல சார். டேட் ஆஃப் பர்த் தெரியுமா சார் உங்களுக்கு? ஆமா சார்.
டேட் ஆஃப் பர்த் தெரியுமா உங்களுக்கு? சரி சார். கூகுள் ஓபன் பண்ணுங்க. கூகுள்ல போயிட்டு நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணுங்க. ஓகே. ஓபன் பண்ணிட்டேன் சார். கூகுள் ஓபன் பண்ணிட்டேன். அதுல உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 18 கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. என்ன சார்? 18 டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. 18 ஒரு ஸ்பேஸ் 18/10/1981. 18 ஒரு ஸ்பேஸ் அப்புறம் ஒரு 10 ஒரு ஸ்பேஸ் 1981 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தமிழ் டைப் பண்ணுங்க. TAMIL ஓகே சார். தமிழ்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சார் வந்திருக்கு ரிசல்ட்ல? தமிழ் காலண்டர் அக்டோபர் 1981. ப்ரோ கேரளா வந்திருக்குங்களா? ஆமா, 1981 அக்டோபர். அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆமா, அந்த கிழமையும் தமிழ் தேதி வந்திருக்குங்களா? இப்ப 18ஆம் தேதி வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குங்களா? இப்ப அது வந்து சஷ்டின்னு இருக்குங்களா? ஆமா சார், சஷ்டின்னு இருக்கு. சஷ்டிக்கு முன்னாடி 17 பஞ்சமியா? ஆமா சார். அப்படியே மேல வந்தீங்கன்னா 13 பௌர்ணமின்னு காமிக்குதுங்களா? 11 பௌர்ணமி எதுவும் காட்டல சார். 13 புரட்டாதி 13ஆம் தேதி வந்து பௌர்ணமின்னு இருக்குங்களா? ஓகே சார். 13ஆம் தேதி பௌர்ணமி கரெக்ட். பௌர்ணமிக்கு அப்புறமா வர்றது வளர்பிறை தேய்பிரையா? தேய்பிரை சார். தேய்பிரை. அப்ப நீங்க தேய்பிரையில பிறந்திருக்கீங்க. ஓகே. என்ன நட்சத்திரம் சார் நீங்க? மிருகசீரிஷம் சார். ஓகே. தேய்பிரை மிருகசீரிடம் எந்த பட்சி வருவாங்க பாருங்க. மயில் வருது சார். மயில் பட்சி. அப்போ உங்களுடைய பட்சி வந்து நட்சத்திர பட்சி மயில். பேர் பட்சி மயில் தானா? ஆமா சார். சூப்பர். நீங்க ஆளுமை தன்மையில இருக்கணும், இருப்பீங்க. ஒரு மயிலுக்குனாலே அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சூப்பர் சார். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நீங்க பெயர் பட்சி கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஐ மீன் நட்சத்திர பட்சி கண்டுபிடிச்சிட்டீங்களா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இப்ப கிளியர் பண்ணிக்கலாம். பூபதி சார், உங்களுடைய நட்சத்திர பட்சி என்ன சார்? சொல்ல மாட்டேன். காகம் சார். காகம். சூப்பர். என்ன நட்சத்திரம் சார்? நீங்க பிறந்த வளர்ப்பிறையா தேய்பிறையா சார்? தேய்பிறையில் என்ன நட்சத்திரம் சார்? அஸ்தம். அஸ்தம். ஓகே, சூப்பர். ரேவதி மேடம், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரேவதி சிவகுமார் மேடம். எஸ். உங்களை நட்சத்திர பட்சி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? காகம் சார். காகம். ஓகே, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ். ராஜேஸ்வரி மேடம், நீங்க? அதெல்லாம் நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சி பலப்படுத்தி ஒரு வழி பண்ணி வச்சிருக்கோம். பட்சியை தூக்கி போட்டு நீங்க என்ன இப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறீங்களா? ஓகே, சொல்லுங்க மேடம். இல்ல சார், அது ஏற்கனவே தெரியும் சார் எனக்கு. அதனாலதான் சொன்னேன். நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு பட்சியை பலப்படுத்தி ஒரு வழிப்படுத்தி எங்க கிட்ட யாரு என்ன பேச்சு பேசுறீங்க? எஸ், கரெக்ட்.
சரி, ஓகே, சூப்பர். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த நேரத்துல எந்த விஷயத்துக்காக நம்ம பெயர் பற்றி பயன்படுத்த வேண்டும், எந்த விஷயத்துக்கு நம்ம நட்சத்திர பற்றி பயன்படுத்த வேண்டும், இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம பயன்படுத்தவே முடியும். தெரியாம என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? எஸ். இப்ப பெயர் பற்றி எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்கள் பெயர் எங்க முன்னிலையில இருக்குதோ அங்க பயன்படுத்த வேண்டும். இப்ப நீங்க ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க, அங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? உங்க பேர் எழுதுவீங்க. ஒரு லேண்ட் வாங்குறீங்க, உங்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்றீங்க, அங்க என்ன வேணும்? பெயர் வேண்டும். ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்றீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றீங்க, அங்க என்ன கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் பெயர் கொடுப்பீங்க. அப்ப பெயர் பற்றி பார்க்க வேண்டும். இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க, பில் போடுறதுக்கு உங்க பேர் கேட்கிறாங்க, அங்க பெயர் பற்றி பார்க்க வேண்டும். இது துணி கடைக்கு போறீங்க, அங்க பேர் பற்றி கேட்பாங்களா? மளிகை கடைக்கு போறீங்க, அவங்க பேர் கேட்பாங்களா? போன் நம்பர் தான் கேட்பாங்க சில கடையில, அப்புறமா பேர் கேட்பாங்க சம்டைம்ஸ். இப்ப சாதாரண சின்ன கடை எல்லாம் போனா எதுவும் கேட்கறது இல்ல. எங்கெல்லாம் உங்க பெயர் முன்னிலையில வராதோ அந்த இடத்துல நட்சத்திர பற்றி பார்க்க வேண்டும். புதுசா சிம் கார்டு எடுக்க போறீங்க, நீங்க பெயர் பற்றி பார்ப்பீங்களா, நட்சத்திர பற்றி பார்ப்பீங்களா? ஏன் பெயர் பற்றி பார்க்கணும் சார்? அவங்க ஃபோன் பார்க்கறதுனால தேவையில்ல சார், நட்சத்திரம் பற்றி தான் பார்க்கணும். அப்போ ஏன் நட்சத்திர பற்றி பார்க்கணும் சார்? இப்போ பெயர் பற்றி பார்க்கறது வந்து பெயர் முன்னிலையில் இருக்கிற இடத்துல மட்டும் பார்க்கணும் சொல்றீங்களா சார்? ஆமாங்க சார். இப்ப சிம் கார்டு புதுசா வாங்க போறீங்க, அப்படி நீங்க நட்சத்திர பற்றி பார்ப்பீங்களா, பெயர் பற்றி பார்ப்பீங்களா? இப்போ அவங்க நம்மளுடைய ஆதார் கார்டு இதுதான் கேட்பாங்க சார், அதுல பெயர் தானே சார் இருக்கும், அப்போ பெயர் பற்றி தானே சார் பார்க்கணும்? பெயர் பற்றி தான் பார்க்கணும், கரெக்டுங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, அதுக்குதான் திரும்ப கேட்டுக்கிட்டது. சரி, வேற எங்கெல்லாம் பெயர் பற்றி பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஒர்க் பண்ற இடத்துல நம்ம பேர் சொல்லி நம்மளுடைய ஹையர் ஆபீசர் அவங்க யாராவது கேட்கும் போது அழைக்கும் போது அப்போ பயன்படுத்தலாம் சார். பெயர் பற்றி பார்க்கிறது. அப்புறம் வேற யாராவது சொல்லுங்க. நீங்க இருங்க சார், நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, மத்தவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மத்தவங்க யாராவது சொல்லுங்க. எங்க உங்க பெயர் பற்றி பார்ப்பீங்க? நம்ம நேம்ல ஏதாவது ரெஜிஸ்டர் பண்றோம் சார். உங்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது பெயர் பற்றி பார்ப்பீங்க. சூப்பர். இப்ப நீங்க வீடு கட்ட போறீங்க, லேண்ட்லாம் வாங்கிட்டீங்க, உங்க பேர்ல லேண்ட் வாங்கிட்டீங்க, வீடு கட்ட போறீங்க, கடக்கால் நட்டு வைக்க போறாங்க, நீங்க அந்த லேண்ட்ல கடக்கால் நட்டு வைக்கிறீங்க, உங்க பெயர் பற்றி பார்ப்பீங்களா, நட்சத்திர பற்றி பார்ப்பீங்களா? நட்சத்திர பற்றி. ஏன் நட்சத்திர பற்றி? அது வீடு ஏற்கனவே நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிக்கல சார். ஓகே, வீடு ஏற்கனவே நம்ம பேர்ல தான் இருக்கு, அதனால அந்த நாள் அந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துதான் அந்த அந்த பற்றி பார்க்கறது தான் பெஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, மற்றவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். நட்சத்திரம் 4 நட்சத்திரம் பார்த்துதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னைக்கு பேர் பார்க்க மாட்டோம். நட்சத்திரம் அதான் அன்னைக்கு நாள் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதனால நட்சத்திரம் பற்றி பார்க்குறேன்.
நட்சத்திர பட்சி பார்க்கணுன்றீங்க. ஓகே. வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சும்மா எல்லாம் பேசிதான் பார்ப்போமே, என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுக்காக தான் கேட்கறது. சார் நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். சார் இப்போ கடைக்கால் போன்ற இடத்துல வந்து பூஜை பண்ணும்போது நம்மளுடைய பெயரும் கேட்பாங்க, நட்சத்திரமும் கேட்பாங்களா சார்? சரிங்க சார். இப்போ ரெண்டுமே பயன்படுத்துற மாதிரி இருக்குமான்னு தெரியல சார். தேங்க்யூ சார். ஓகே, இப்ப ரெண்டுமே பயன்படுத்தலாமான்னு அடுத்த டவுட்டுக்கு வந்துட்டீங்க. சூப்பர். ஓகே, மற்றவர்களுக்கு? சரி, இப்ப கடக்கால் நம்ம அந்த ஒரு தோண்டி ஃபர்ஸ்ட் கல் வைக்கிறோம், செங்கல் வைக்க போறோம். இங்க பெயர் பட்சி பார்க்கலாமா நட்சத்திர பட்சி பார்க்கலாமான்னு கேட்டா, இங்க நட்சத்திர பட்சி தான் பார்க்கணும். ஏன்னா இங்க நம்ம பேர் முன்னிலையில வராது. இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இல்ல, பேர் சொல்லி எதுவும் பண்ண போறது இல்ல. அதனால நட்சத்திர பட்சி தான் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, புதுசா ஒரு சாஃப்ட்வேர் ஆபீஸ் வச்சுக்கோங்களேன், ஆபீஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப பெயர் பட்சி பார்த்து ஆரம்பிப்பீங்களா, நட்சத்திர பட்சி பார்த்து ஆரம்பிப்பீங்களா? சொல்லுங்க. நட்சத்திர பெயர் பற்றியா? இப்ப நீங்க ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பெயர் பட்சி பார்ப்பீங்களா, நட்சத்திர பட்சி பார்ப்பீங்களா? ஆபீஸ் பேர்ல, ஆபீஸ் என்ன பேர்ல இருக்கோ அந்த பெயர் பற்றியா? ஆபீஸ் என்ன பேர்ல இருக்கோ அந்த பேர் பட்சி பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆபீஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நட்சத்திர பற்றியா? சொல்லுங்க, நட்சத்திர பட்சா ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாள் பார்த்து தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு நம்ம எப்பவுமே ஒரு நல்ல நாள் பார்ப்போம். ஒரு அந்த நல்ல நாள் பார்க்கறோம்னா அன்னைக்கு நட்சத்திரம் வந்து முன்னிலை வந்துரும். இந்த நாள் நல்லா இருக்கா அப்படின்னா அந்த நட்சத்திரம் முன்னிலை வந்துரும். ஸோ அதனால நட்சத்திர பற்றியே பார்க்குறேன். ஆபீஸ் யார் பேர்ல ஸ்டார்ட் பண்றீங்க? சொல்லுங்க, உங்க ஆபீஸ் பேர்ல தான். யார் உங்க பேர்ல ஸ்டார்ட் பண்றீங்களா? ஆ, சரி, இப்ப உங்க பேர்ல ஸ்டார்ட் பண்ணா டாக்குமெண்ட் எழுதுவீங்களா, சைன் பண்ணுவீங்களா? ஆமாங்க. அதுல யார் உங்க பேர் தானே யூஸ் பண்ணுவீங்க. ஆமா. அப்ப பெயர் பட்சி பார்க்க வேண்டும். ஓ, புரியுதுங்களா? ஒரு டவுட், ஒரு டவுட். கேளுங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா நம்ம பெயர் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இதே தான் கடைக்கால்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா, அந்த லேண்ட் நம்ம பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்ப அங்க நட்சத்திர பத்தி இல்லையா பார்க்குறோம்? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பெயர் பட்சி பார்க்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும்போது சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ரிஜிஸ்டர் பண்ணும்போது. அப்போ ஓகே. சரிங்க. புரிஞ்சிருச்சு. கிளியர்? ஓகே.
இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம அதை பார்க்கணும். சார் இப்போ பெயர் பட்சி நட்சத்திர பத்தி எங்க பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல சார். ஆமாங்க சார். இப்போ பெயர் பட்சி பயன்படுத்த வேண்டிய இடத்துல இப்போ பெரும்பாலும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடம் மற்ற இடங்கள்லாம் பெயர் முன்னிலையில் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நானும் எப்படி பயன்படுத்துறேன் சார்? நம்மளுடைய பெயரை மட்டும் சொன்னா போதுமா சார்? அது பட்சி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன் நானு. ஓகே சார், ஓகே தேங்க்யூ. பட்சி எப்படி பயன்படுத்தணும் அப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது எந்த இடத்துல பெயர் பட்சி பயன்படுத்தணும், எந்த இடத்துல நட்சத்திர பட்சி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டு தான். சரி, இப்ப உங்களோட பெயர் பட்சி யாரு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். அதே நேரத்துல உங்களுடைய நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். இத பேசிக்கா நம்ம எங்க பயன்படுத்தணும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். சரி, இப்ப இது ஓகே. அடுத்த இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் கத்துக்க போகிறோம். என்னன்னு கேட்டா, ஒரு நிமிஷம் இருங்க. 100 ஆண்டுக்காக வெற்றி தொழிலாட்சி சார் டவுட் சார். சொல்லுங்க சார். நீங்க அந்த இதுக்கு முன்னாடி மளிகை கடையை பத்தி சொன்னீங்களா சார்? ஆமாங்க சார். மளிகை கடையில் நம்ம பொருள் வாங்கும் போது அவர் நம்ம பெயரோ எதுவும் கேட்க போறது கிடையாது. இப்ப அங்க நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதா? இந்த பெயர் முன்னிலையில வர போறது கிடையாது. கரெக்ட். போன் நம்பர் தான் கேட்க போறாங்க. ஏன்னா அது நீங்க சொல்லிட்டு அது எதுவும் நிறைவடையாததுனால கேக்குறது. ஓகே, அங்க நட்சத்திர பட்சி பயன்படுத்த வேண்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, ட்ரெஸ் கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, அவங்க பேர் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ட்ரெஸ் எடுக்க போகும்போது நீங்க கிளம்புறது இப்ப நீங்க எந்த நேரத்துல சீக்கிரம் போன, அதாவது பட்சி பார்த்து போறலாம் என்ன நன்மைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு ஒரு யோசனை இருக்கு. நம்ம கடைக்கு கிளம்புறோம். நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம், இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும், அந்த கலர்ல ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம், எடுத்துட்டு கிளம்புறோம். ஐடியா வச்சுட்டு கிளம்புறோம். நம்ம ஒரு கடைக்கு போறோம், ட்ரெஸ் செட் ஆகல. இன்னொரு கடைக்கு போறோம், நமக்கு ட்ரெஸ் செட் ஆகல. இன்னொரு கடைக்கு போறோம், ட்ரெஸ் செட் ஆகுது. இந்த ஒரு கடையில 1 மணி நேரம், அந்த ஒரு கடையில 1 மணி நேரம், அந்த ஒரு கடையில 1 மணி நேரம் உட்காந்துருப்போம். பார்த்துட்டு 3வது கடைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம். நல்லா செட் ஆயிருக்கும், சூப்பரா இருக்கு, நமக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, சூப்பர், வெரி குட், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஓகே, இப்ப பட்சி பார்த்துட்டு போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்ப உங்க பட்சி நல்லா இருக்கு, அதாவது நல்ல நேரம்னு சொல்லுவோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அரசு அவங்க பட்சி அரசுல இருக்கும்போது, நட்சத்திர பட்சி அரசுல இருக்கும்போது பார்த்துட்டு கிளம்புறீங்க. அப்படி கிளம்பும் போது நீங்க நேரம் எந்த கடைக்கு திரும்ப போவீங்க? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் எங்க செட் ஆகுமோ அந்த கடைக்கு தான் போவீங்க. ஃபர்ஸ்ட் போவீங்க, பாப்பீங்க, அந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கும், அப்படியே செலக்ட் பண்ணுவீங்க, பில் போடுவீங்க, நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டே இருப்பீங்க. இப்ப நமக்கு 2 மணி நேரம் மிச்சம் ஆயிடுச்சுங்களா? அலைச்சல் மிச்சமா நமக்கு? கண்டிப்பா சார். இப்ப இன்னொரு டவுட் சார். இப்ப கிளம்புறது, இப்ப நான் மட்டும் கிளம்புறேன், எனக்கு வாங்க போறேன்னா கிளம்புற நேரம் பட்சி பார்க்கலாம்ல சார்? ஆமா. அது நட்சத்திர பட்சியா பெயர் பட்சியா சார்? பேர் அங்க பில் போடும்போது பேர் யூஸ் பண்ணணும். பில் பண்ணீங்கன்னா பெயர் பட்சி பார்க்கலாம். ஆமா, பேர்ல பில் போடுமா, பில்ல பேர். வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து போகும்போது அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நான் தான் இப்போ ஃபேமிலியோட போகும்போது இப்போ நான் தான் கிளம்ப போகிறேன், வண்டி ஓட்ட போகிறேன். ஆனால் ட்ரெஸ் எடுக்க போகிறதோ பர்ச்சேஸ் பண்ண போகிறது வந்து இப்போ அவங்களுக்கும் சேர்த்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அப்போ எப்படி சார் பார்க்கணும்? பில் பே பண்ண போகிறது யார்? பில் பே பண்ண போகிறது யார் சார்? பில் பண்ண போகிறது என் பேர் தான் சார். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே ஓகே சார். அப்போ உங்க பில்லிங் தான் கணக்காகுது. பில்லிங் தான் கணக்கு. அப்போ உங்க நட்சத்திர பட்சி ஓகேங்க தான். இப்ப நம்ம நகை வாங்க போறீங்க, நகை வாங்க போனா பேர் கேட்பாங்க. இப்ப சில கடை ஜிஆர்டி எல்லாம் போனீங்கன்னா பேர் கேட்பாங்க. உங்க பேரு, நேம், போன் நம்பர் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்க பேர்ல பில் வரும். அப்ப எங்க உங்க நேம் போட்டு பில் போடுறாங்களோ அங்க உங்க பெயர் பட்சி பார்த்து கிளம்புங்க. எங்க உங்களுடைய பேர் யூஸ் பண்ணலையோ அங்க நட்சத்திர பட்சி பார்த்து கிளம்புங்க. இது புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? அது
சரி, இப்ப நம்ம டூர் கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க, நான், இன்னொரு 4-5 பேர் நம்ம டூர் கிளம்புறோம். ஒரு கோயில் டூர் கிளம்புறோம். சரி, இப்ப கிளம்புறது ஆர் புக் பண்றது எல்லாமே யா நட்சத்திர பட்சி பார்க்கணுமா, பெயர் பட்சி பார்க்கணுமா? யார் பேர்ல புக் ஆகுதோ அவங்க தான் சார், அவங்களோட சூப்பர். பெயர் வச்சு தான் பார்க்கணும். அவங்க பெயர் பட்சி பார்க்கணும். சூப்பர். இதுல தெளிவு இருக்குங்களா? இப்போ ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு பயிற்சி வகுப்பு. இப்ப சண்டே அன்னைக்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, சுவிட்ச் வேர்டு அப்படின்னு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த சுவிட்ச் வேர்டுக்கான கிளாஸுக்கான ஆட் வந்து நான் இப்ப போஸ்ட் பண்ணலாம். என்னோட பெயர் பட்சி பார்த்து பண்ணணுமா, என்னோட நட்சத்திர பட்சி பார்த்து பண்ணணுமா? இப்போ ஆட்ல வந்து உங்களுடைய பேருக்கு முன்னிலை வருதுன்னா அதுக்கு உங்களுக்கான பெயர் பற்றி பார்த்து தான் போகணும். கரெக்ட். சூப்பர். ஏன்னா கிளாஸ் எடுக்க போறது நம்ம தான். அப்ப நம்ம பேர் தான் அங்க முன்னிலே வரப்போகிறது. அப்ப பெயர் பட்சி பார்க்கணும். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகேங்களா? கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். சரி, இப்ப அடுத்தது ஓகே, அது அப்படியே கத்துக்கிட்டோம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்னன்னு கத்துக்கலாம் வாங்க. இங்க வளர்பிறை பகல் பட்சி வரிசைன்னு இருக்கு பாருங்க, அதை அப்படியே எழுதிக்கிட்டு அப்படியே வரைஞ்சுக்கோங்க. ஒரு ஐங்கோணம் வரைஞ்சி வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இப்படி எழுதிக்கோங்க. அப்படியே எழுதிக்கிட்டு தம்ஸ் அப் பண்ணுங்க. அடுத்தது ஸ்லைட் போறேன். இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? அடுத்தது வளர்பிறை பகல் தொழில்முறை வரிசை, இதையும் எழுதிக்கோங்க.
அடுத்தது எழுதிட்ட பிறகு தம்ஸ் அப் பண்றேங்க. எஸ். அடுத்தது வளர்பிறை இரவு பட்சி வரிசை இதை எழுதிக்கோங்க. எஸ். அடுத்தது வளர்பிறை இரவு தொழில்முறை வரிசை இதையும் எழுதிக்கோங்க. எஸ். அடுத்தது தேய்வரை பகல் பட்சி வரிசை எழுதிக்கோங்க.
அடுத்தது தேய்விரை பகல் தொழில்முறை வரிசை எழுதிக்கோங்க. இதை அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம போக போக இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது, எப்படி பயன்படுத்த, எங்க பயன்படுத்தும் தெரிஞ்சுப்போம் நம்ம. எஸ். அடுத்தது தேய்விரை இரவு பட்சி வரிசை. அடுத்தது தேய்விரை இரவு தொழில்முறை வரிசை. இதுவரையும் எழுதிட்டீங்களா? எஸ், எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே. இப்ப இதுக்கு வந்து கணித முறைன்னு சொல்லுவோம். நம்ம எந்தெந்த பட்சி எந்தெந்த நேரத்துல என்ன தொழில் பண்றாங்க, அந்த தொழிலுக்கான வேல்யூ என்ன, எந்த கிழமைகள்ல எப்படி பாக்குறது, இது எல்லாமே நம்ம கணித முறை நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே பிராக்டிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? சோ அதனால இது ஒண்ணு எழுதுனது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த கிளாஸ்ல, இன்னைக்கு என்ன கிழமை, புதன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் சில விஷயங்கள் கத்துக்கிட்டு கணித முறையில அடுத்த வாரத்துல பார்க்க போகிறோம். அப்ப நம்ம எந்த நேரத்துல நமக்கு நல்ல நேரம்னு சொல்றது, எந்த நேரத்துல எந்த விஷயம் தொடங்க எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பட்சிக்குமே தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நாள். அதனால இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு, யாருக்கு உண்மையாவது தேவைப்படுகிறதோ ஒருத்தருக்காவது நீங்க உணவு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மத்தியானம் என்ன பண்ணுங்க, லஞ்சுக்கு உங்க முன்னோர்களை மனசார ப்ரே பண்ணி தலைவாழை இலை போட்டு தட்டிலையாவது வச்சு ஏதோ ஒண்ணு மனசார உங்க முன்னோர்களை ப்ரே பண்ணி கொஞ்சம் உணவு வச்சு அவங்க கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. எங்க வாழ்க்கை முன்னேறட்டும், என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கட்டும் சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா?
வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் வந்து கொஞ்சம் இனிமே வரக்கூடிய கிளாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பயிற்சி வகுப்புகள், நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். நம்ம அதுல சிலருக்கு கேள்விகள் நிறைய வரலாம். நீங்க டைரக்ட் அதாவது லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க வீடியோ பார்த்தா நிறைய புரியும். சப்போஸ் சிலருக்கு வந்து வீடியோ மட்டும் பாக்குறவங்களுக்கு சரியா புரியாது. அதனால லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதீங்க, வந்துருங்க. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் கேள்விகள் தான் கேளுங்க, இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். சார் இப்போ இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால அது யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம உணவு வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னீங்களா சார்? ஆமாங்க சார். அது காலை நேரமா இருக்கலாம், மதிய நேரமா எப்ப வேணாலும் இருக்கலாம். அதே போல முன்னோர் நினைச்சிட்டு நம்ம வணங்கிக்கலாம்னு சொன்னீங்க சார். ஆமா, வணக்கம். சரி சார். இப்போ அதே போல சார், இப்போ இந்த பெயர் பற்றி நம்ம சொன்னீங்களா சார்? ஆமாங்க சார். இப்போ வந்து என்னுடைய பெயர்ல நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், அதுல போஸ்டர்ல இருக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அந்த பெயருக்கு உண்டான பெயர் பற்றி பயன்படுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ட். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதுல வந்து அவங்க பெயர் இருக்கு அப்படின்னா, இப்போ நான் தான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ அவங்களுடைய பெயர் பற்றி மட்டுமே பயன்படுத்தினா சரியா இருக்கும்? அவங்களோட பெயர் பற்றி பயன்படுத்தணும். இப்போ நான் போஸ்டிங் போடுறதுக்கு உண்டான நேரமோ அதெல்லாம் தேவையில்ல. பிசினஸ் பண்ண போறது நீங்க அப்படின்னா உங்களோட பெயர் பற்றி பாருங்க. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அவங்களோட பெயர் பற்றி பாருங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார். சார் அமாவாசைனா வளர்பிறைன்னு அர்த்தம், பௌர்ணமினா தேய்பிறை டேட் சார் எடுத்துக்கணும். அப்படி வராது சார். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு காலை 8:30 மணிலிருந்து நாளைக்கு காலை 8:30 மணி வரலும் அமாவாசை. சரிங்களா? இப்ப அமாவாசைக்கு முன்னாடி வர்றது வளர்பிறை தேய்பிறையா? தேய்பிறை. அமாவாசைக்கு முன்னாடி நேத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை. சரிங்களா? இன்னைக்கு காலை 8:30 மணில இருந்து நாளைக்கு காலை 8:30 மணி வரலும் 24 மணி நேரம் அமாவாசை. அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அத மொத்தம் எவ்வளவு நேரம் இருக்கோ ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ரெண்டா பிரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தேய்பிறை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வளர்பிறை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேய்பிறை, செகண்ட் ஹாஃப்ல வளர்பிறை. அப்ப இன்னைக்கு பௌர்ணமி அப்படிதான் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அது வந்து வளர்பிறை, வளர்பிறை. செகண்ட் ஹாஃப் தேய்பிறை. செகண்ட் ஹாஃப்ல தேய்பிறை. எஸ். ஓகேங்களா? தேங்க்யூ சார். ஓகேங்க சார். சார் இப்போ இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வளர்பிறையா சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேய்பிறை சார். தேய்பிறை. செகண்ட் ஹாஃப் வளர்பிறை. அதே போல இப்ப முன்னோர் நினைச்சு வணங்கிக்கலாம் சார். இன்னைக்கு அமாவாசையில முன்னிட்டு முன்னோர்கள் நினைச்சு வணங்கி சொன்னீங்க சார். இப்ப விரதம் ஏதாவது இருக்கணுமான்னு கேட்டேன். விரதம் வந்து சிறப்பு சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார். வாங்க பிரேயர் இப்போதைக்கு பிரேயரோட முடிச்சுக்கலாம். நேரம் நிமிர்ந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டேன். அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும்
என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரில் கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு முடிச்சிருப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணவை பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.